வணக்கம். அனைவருக்கும் இனிய வணக்கம். ஆசிரியர் பெருமக்கள் அனைவருக்கும் வணக்கம். பொங்கல் திருநாள் அன்று ஒரு மிகப்பெரிய செய்தியை நான் உங்களுக்கு சொல்கிறேன். அரசு நடுநிலைப் பள்ளிகளில் நியமிக்கப்பட்ட நேரடி நியமன பட்டதாரி ஆசிரியர்களின் தெரிவு பட்டியல் தற்சமயம் வெளியிட்டிருக்காங்க. தரவரிசை பட்டியல் மற்றும் DWED செயல்முறைகள். அரசு நடுநிலைப் பள்ளிகளில் நியமிக்கப்பட்ட நேரடி நியமன பட்டதாரி ஆசிரியர்களின் தெரிவு பட்டியல், தரவரிசை பட்டியல்கள் எல்லாமே வெளியிட்டிருக்காங்க. டிஆர்பி மூலம் 2003 மற்றும் 2007 வரையிலும் மற்றும் 2017ஆம் ஆண்டிலும் தொடக்க கல்வித்துறையால் அனைத்து வகை அரசு நடுநிலைப் பள்ளிகளில் நியமிக்கப்பட்ட நேரடி நியமன பட்டதாரி ஆசிரியர்களுடைய தெரிவு பட்டியல், தரவரிசை எண் பட்டியல்கள் எல்லாமே வெளியிட்டிருக்காங்க. தொடக்க கல்வி இயக்கத்திற்கு 2003 மற்றும் 2004, 2004-5, 2005-6, 2006-7 ஆண்டுகளில் பட்டதாரி ஆசிரியர் பணியிடங்களுக்கான போட்டித் தேர்வு முறையில் தெரிவு மேற்கொள்ளப்பட்டு இன சுழற்சியில் தற்காலிக தெரிவு பட்டியல் தயார் செய்யப்பட்டு பணிநாடர்களுடைய பெற்ற மதிப்பெண்கள் அடிப்படையில் தெரிவு பட்டியல்களுடைய பெயர் பட்டியல்கள் செலக்ஷன் லிஸ்ட், பணிநாடர்கள் பெற்ற மெரிட் லிஸ்ட் என்ன மார்க் அடிப்படையில் வரிசைப்படுத்தி ஆசிரியர் தேர்வு வாரியத்தால் வழங்கப்பட்ட லிஸ்ட் 2014ஆம் ஆண்டில் மேற்கொள்ளப்பட்ட பட்டதாரி ஆசிரியர் தேர்வில் பணிநாடர்கள் தெரிவு செய்யப்பட்ட தெரிவர் பட்டியல் இதுடன் இணைத்து அனுப்பப்படுகிறது. மேலும் மேற்படி விவரங்களை வட்டார கல்வி BO வாயிலாக சார்ந்த ஆசிரியர்களுக்கு தெரிவிக்குமாறு விவரங்களை சரிபார்த்து அவ்வாசிரியருடன் பணி பதிவேட்டுடன் ஒப்பிட்டு உறுதி கொள்ள அறிவுரை வழங்குமாறு அனைத்து மாவட்ட கல்வி அலுவலர்களுக்கும் தொடக்க கல்வி அலுவலர்களுக்கும் தெரிவிக்கிறாங்க. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு தொடக்க கல்வி சார்நிலைப் பள்ளி தொடக்க கல்வி இயக்கத்திற்கு 2003 மற்றும் 2004, 2006-7 தெரிவு செய்யப்பட்ட பட்டதாரி பணிநாடர்களுடைய பட்டியல், 2014ஆம் ஆண்டு பணிநாடர்களுடைய தெரிவு செய்யப்பட்ட பட்டியல், ஆசிரியர் தேர்வு வாரியத்தால் வெளியிடப்பட்ட தற்காலிக தெரிவு பட்டியல்கள் ஆசிரியர் தேர்வு வாரியத்திடமிருந்து பெறப்பட்டதுன்றதை குறிப்பிட்டே சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 2014 செலெக்ஷன்ஸ் தான் தற்சமயம் வெளியிட்டிருக்காங்க. அதை நான் கீழே லிங்க்கில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 400 டெட் தேர்ச்சி பெற்ற 400 ஆசிரியர்களுக்கு பணி நியமனத்தை வழங்குங்க. அங்கதுக்கு 50% சீனியாரிட்டி முறைப்படியில் 50% வந்து பார்த்திங்கன்னா தேர்வு எழுதியும் 10% மார்க் மதிப்பெண்களை அவங்களுக்கு வழங்கு அப்படின்ட்டு நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா 400 ஆசிரியர் டெட் தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்கள் கோர்ட்டில் கேசஸ் எல்லாமே போட்டிருக்காங்க. ஸோ அவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தேர்வு வழங்குறதுக்கு இறுதி கட்டத்தில் இருக்கும். இந்த இறுதி கட்ட தீர்ப்பு வந்து பார்த்திங்கன்னா இந்த பொங்கலுக்கு பின்னாடி வெளியிடலாம் அப்படின்ற யோசனைகள் இருக்குது. ஸோ இன்னும் சில தினங்களில் இந்த தீர்ப்பு நமக்கு வெளியாகும் அப்படின்றத நம்ம எதிர்பார்க்கலாம். இந்த தீர்ப்பு வந்து பார்த்திங்கன்னா டெட்டாசிரியர்களுக்கு சாதகமாக வெளிவதற்கு 99.99% வாய்ப்புகள் இருக்குது. மின்னல் ரவி அவர்களும் அவசர வழக்காக தொடுத்திருக்காரு. அதோடைய தீர்வு இந்த மாதம் இறுதியில் எதிர்பார்க்கலாங்க. டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறை சொந்தமான செய்திகள் அனைத்தையும் உடனுக்குடன் பெற நம்ம சேனலோடு இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.